السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக சுபுஹ் தொழுகையை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த தொழுகைக்கான கூலியை அல்லாஹ் முழுமையாக எனக்கும் உங்களுக்கும் தருவதோடு எஞ்சி இருக்கக்கூடிய தொழுகைகளை முன் சுன்னத் பின் சுன்னத்துகளை பேணி தொழக்கூடிய நற்பாகியத்தை அல்லாஹ் நம் சமூக மக்கள் அனைவருக்கும் தருவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1000 நாள் வரலாற்று தொடரில் இன்று நாம் பார்க்கக்கூடிய வரலாறு நமது வாழ்க்கைக்கு மிக அவசியம் தேவைப்படக்கூடிய வரலாறு. யாரிடத்தில் வேணுமென்றாலும் எப்படி வேணுமென்றாலும் நடக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் நாம் வாழ்கின்றோம். ஆனால் எல்லோரிடத்திலும் நாம் நீதமாக நடக்க வேண்டும். அப்படி நீதமாக நடப்பதின் மூலம் நம்மால் பல மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். இன்றைய வரலாறிலே இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை தான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இமாமுல் ஆலம் அவர்கள் கொஞ்சம் செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களிடத்திலே ஏதோ கொஞ்சம் செல்வங்கள் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தான் வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்களாக அபு ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மஜூசிக்கு சில தீனார்களை திருகங்களை அபு ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடனாக கொடுத்திருந்தார்கள். கொடுத்த கடனை கேட்பதற்காக ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். வீட்டுக்கு செல்லும் வழியில் காலில் ஒரு நஜீஸ் பட்டு விடுகிறது. அவர்களுடைய காலணியில் ஒரு அசிங்கத்தை மிதித்து விடுகின்றார்கள். அந்த அசிங்கத்தை அந்த மஜூசியினுடைய வீட்டிற்கு முன்னால் சென்று உதறுகிறார்கள். தன் காலணியில் இருந்து அது கலர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் உதறுகிறார்கள். ஆனால் அந்த நஜீஸ், அந்த அசிங்கமானது காலணியில் இருந்து நகன்று அந்த மஜூசினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அவருடைய வீட்டினுடைய செவத்தில் போய் பற்றுது. ஒரு நஜீஸ் அசிங்கம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அசிங்கம் எங்க போய் பற்றுது? அந்த மஜூசினுடைய வீட்டினுடைய செவத்தில் போய் பற்றுது. செவருன்னு சொன்னால் இன்னைக்கு நாம் செங்கல் வச்சு கட்டி அதுக்கு மேலே சிமெண்ட் போட்டு அதுக்கு மேலே பெயிண்டிங் பண்ணி அதுக்கு மேலே டைல்ஸ் ஓட்டுறோம். அவ்வளோ பாதுகாப்பாக ஒரு செவரை நம்ம இன்னைக்கு கட்டுறோம். ஆனால் அந்த நேரத்தில் செவர் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. வெறுமன்னா ஒரு களிமண்ணை குழைச்சி செவரு கட்டியிருப்பாங்க, அல்லது வெறுமனே இந்த சுண்ணாம்பு கடுக்காய் போன்ற பொருட்களை பயன்படுத்தி ஒரு செவர் என்ன செஞ்சிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க, அவ்வளவுதான். அப்போ அந்த செவத்தில் போய் பட்டுருச்சு. அந்த செவரும் ரொம்ப பழைய செவரு. ஏன்னா அந்த மஜூசியே ஒன்றும் இல்லாதவர், கடன் வாங்கி தான் தன் வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர். அந்த செவத்தில் பட்ட உடனே அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு மனசில் நினைக்கிறாங்க, இதை எடுக்காம நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா அவருடைய வீட்டில் ஒரு நாத்தத்தை பூசின பாவத்துக்கு ஆளாக நாம மாறிடுவோம். சரி, அதை போய் எடுத்துருவோன்னு பார்த்தா அதை எடுக்க போனா அவருடைய வீட்டினுடைய செவத்துல இருந்து மண் அப்படியே சரசர கையோடு வந்துடும். அப்ப அவருடைய வீட்டில் ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தினவனாகவும் நம்ம மாறி போயிடுவோமே. இப்ப எடுக்கிறதா எடுக்காம இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கதவை தட்டுறாங்க அபூ ஹனீஃபா அவங்க. அபூ ஹனீஃபா அவங்க தட்டினதோட அவருடைய அந்த மஜீஸினுடைய ஒரு பணிப்பெண் வராங்க. அந்த பணிப்பெண்கிட்ட சொல்றாங்க, நான் இந்த மாதிரி அபூ ஹனீஃபா வந்திருக்கேன்னு போய் உன்னுடைய எஜமானன்ட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் இவங்க அந்த பெண்மணி சொல்றாங்க. சொன்னதோட அந்த மஜூசியும் வெளியே வந்துடுறாரு. வந்த மஜூசி தான் வாங்கின அந்த கடத்துக்காக அவங்கள்ட்ட கால அவகாசம் கேட்குறாங்க. என்னால் இப்போ முடியாது, என்கிட்ட ரொம்ப சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி கால அவகாசம் கேட்குறாங்க. அப்போ அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் கால அவகாசம் கேட்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், நான் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டேன். அந்த பாதிப்பை நான் எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறது முதல்ல எனக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மஜூசி கேட்குறாரு, எனக்கு நீங்கள் என்ன பாதிப்பு ஏற்படுத்துறீங்க? என்னை எங்கேயும் கேவலமாக நீங்கள் பேசலை, என்கிட்ட வரம்பு மீறி எங்கேயுமே நடக்கலையே, எனக்கு என்ன பாதிப்பை நீங்கள் ஏற்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அப்போ அபூ ஹனீஃபா அவங்க சொன்னாங்க, உங்கள் வீட்டினுடைய செவற்றில் மேலே என்னுடைய காலணியில் இருந்து ஒரு நஜீஸு வந்து ஒட்டி விட்டது. இப்போ என்னால் இதை எடுக்கவும் முடியல, எடுக்காமல் இருக்கவும் முடியல. இதற்கு நான் என்ன செய்வது? என்ன செய்தால் உங்களுடைய மனது நிம்மதி அடையும்? என்ன செய்தால் நீங்கள் என் மீது கோபம் கொள்ளாமல் இருப்பீர்கள்? என்ன செய்தால் என் மீது நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீர்கள் என்பதை எனக்கு நீங்கள் தெரிவிங்க. அதன் பிரகாரம் நான் நடந்து கொள்றேன் அப்படின்ட்டு அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்குறாங்க. இதை கேட்ட அந்த மஜூசி அப்படி பிரமித்து விட்டார். நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம், அவரு கொடுத்த கடனை கேட்க வந்திருக்காங்க. கொடுத்த கடனை கேட்க வரவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் வெளியே அள்ளி வீசி, சட்டையை பிடிச்சி இழுத்து கேவலப்படுத்தி ஊருக்குள்ள தலை காட்ட முடியாத அளவுக்கு நம்மளை நடத்திடுவாங்க. ஆனால் ஒரு சின்ன நஜீசு பட்டதுக்காக, ஒரு சின்ன அசிங்கம் நம்மளுடைய வீட்டினுடைய செவத்தில் பட்டதுனால நாம கவலைப்பட்டுருவோம், நாம வருத்தப்பட்டுருவோம்னு சொல்லி நம்மீது இவ்வளோ அக்கறை கொண்டு பேசுகிறாரே. அப்போ என்ன ஒரு மார்க்கத்தை அவங்க பின்பற்றாங்க அப்படிங்கிறத கண்டு அந்த மஜூசி ரொம்ப வியந்து போய் அபூ ஹனீஃபா அவங்கள்ட்ட சொன்னாங்க, இதற்காகவா நீங்கள் என்னிடத்துல பணிந்து பேசினீர்கள்? இதற்காகவா என்னுடைய கடனை நீங்கள் எப்போது வேண்டுமென்றாலும் கொடுங்கள் என்று எனக்கு கால அவகாசத்தை நீட்டினீர்கள் என்று கேட்கும்போது அபூ ஹனீஃபா அவங்க சொன்னாங்க, ஆம், நிச்சயமாக உண்மையான ஒரு முஸ்லீம் என்பவன் தன்னுடைய நாவை கொண்டும் தன் கரத்தை கொண்டும் தன் செயல்பாடுகளை கொண்டும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது. அவன்தான் உண்மையான முஸ்லீம். முதலில் உனக்கு நான் கடன் கொடுத்தவனாக இருப்பதை விட முஸ்லீமாக இருப்பதையே நான் விரும்புகிறேன். எனவேதான் உங்களிடத்தில் நான் அப்படி ஒரு கேள்வியை கேட்டேன்னு சொன்னதோட அந்த மஜூசி வியந்து போய் அந்த இடத்திலேயே அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு இஸ்லாத்திற்காகவே வாழ்ந்து இஸ்லாத்திற்காகவே மரணித்து இஸ்லாத்திற்காக பல தியாகங்களை செய்தார் என்று வரலாறுல தொடர்ந்து பதிவு செய்யப்படுது. அப்போ சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய உடன் பிறந்த உறவினர்களோடு, நம்மோடு அந்நுண்ணியமாக பழகக்கூடிய நம்மளுடைய நண்பர்களோடு, நமது அண்டை வீட்டாரோடு, வியாபார தொடர்பில் இருப்பவர்களோடு, பல வருட பழக்க வழக்கங்கள் இருப்பவர்களோடு இன்றைக்கு நாம் என்ன வழிமுறையில் நடந்து கொள்கின்றோம்? 5 நேரம் தொழுகிறவங்க தான் நம்ம, திக்ரு செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒருவருடைய முகம் சுழிக்கும் அளவில், ஒருவரை கேவலப்படுத்தும் வண்ணத்தில், அவமானப்படுத்தும் விதத்தில் எவ்வளவோ வார்த்தைகளை நம்ம பேசிடுறோம். அப்படி பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்னால தான் இஸ்லாத்திற்கும் மதிப்பில்லாமல் போனது, இஸ்லாமியர்களுக்கும் மதிப்பில்லாமல் போனது. அப்போ உங்கள் வார்த்தைகளில், உங்களுடைய செயல்பாடுகளில், உங்களுடைய நடத்தைகளில் பிறரை காயப்படுத்தாத அளவிற்கு நாம் நடந்தால், அது மாற்று மதத்தாரை கவரக்கூடியதாக இருந்தால், நம் நடத்தையை பார்த்து அவர்களும் இஸ்லாத்தை தழுவுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைவதோடு அப்படி வாழ்வதுதான் உண்மையான ஒரு முஸ்லீமினுடைய அடையாளம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எனவே வாழக்கூடிய காலங்களில் யாருக்கும் எவ்வித தொல்லைகளும் தொந்தரவுகளும் கொடுக்காமல் மனித நேயத்திலே வாழ்ந்து மனித நேயத்திலே மரணித்து இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நற்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய ஒரு தொடரில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.